லுக் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ஒரு அரசாங்கம் வந்து ப்ரோஆக்டிவா இருக்கணும். இது ப்ரோஆக்டிவ் இன் த சென்ஸ் தட் ஒரு டிசாஸ்டர் வாரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, அ எந்த விதமான ஃபெசிலிட்டீஸ் பண்ணணும், எந்த விதமான பிளானிங் பண்ணணும். டிசாஸ்டர் வாரதுக்கு முன்னாடி எப்படி டிசாஸ்டர் வராம இருக்கணுங்கிறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கவர்ன்மென்ட் பண்ணணும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் என்ன பண்றாங்கன்னா, ரீஹாபிலிடேஷன் மெத்தட ஃபாலோ பண்றாங்க. ரீஹாபிலிடேஷன் சொல்லும்போது ஒரு டிசாஸ்டர் வந்ததுக்கு பிறகு என்னெல்லாம் பண்ணணுங்கிறது தான் இப்பவும் அரசாங்கம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மழை வரதுக்கு முன்னாடியே வந்து ரிலீஃப் கேம்ப் ஃபெசிலிட்டீஸ், தென் அதே மாதிரி வந்து சாப்பாடு குடுக்குற விஷயங்கள் இதெல்லாமே ஏற்படுத்திட்டாங்க. லுக் இது கண்டிப்பா ஏற்படுத்தணும் இல்லைன்னு சொல்லல. ஆனா, அதற்கு முன்னாடியே அந்த 5000 குரோர்ஸ வந்து எங்கெல்லாம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும், உலக அளவுல வந்து நெறைய சிட்டீஸ் எல்லாமே வந்து எப்படி இந்த ஃப்ளட் மிட்டிகேஷன் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் கண்டிப்பா ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்றாங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு. ஒடிசால வந்து கரெக்ட் மாடல் ஆஃப் கவர்ன்மென்ட். சைக்ளோனால நல்லா அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேட் வந்து ஒடிசா. பட் நீ பார்த்தேன்னா நெறைய சைக்ளோன் வந்ததுக்கு பிறகும், ஒடிசாவுடைய ஒரு ப்ரோஆக்டிவ் மெத்தட், ஒடிசாவுடைய ஒரு ஃபாஸ்ட் ரீஹாபிலிடேஷன் மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால ஒரு பிக்கஸ்ட் மாடலா இருக்கு. பட் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா, 2015, 2016, 2020, 2021 இந்த வருஷம் எல்லாம் வந்து கன்டினியூஸா இயர் பை இயர் வந்து அந்த ஃப்ளட் வந்துட்டே இருக்கு. இதனால பாதிக்கப்படுற மக்கள் யாரு பார்த்தீங்கன்னா, அந்த ரிவர் சைடுல இருக்கக்கூடிய மக்கள். ரிவர் சைடுல அந்த வேஸ்ட் டம்பிங் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள். ஆ சோ மெயின்லி அந்த புவர் பீப்பிள் தான் இதனால பாதிக்கப்படுறாங்க. இதுல அரசாங்கம் வந்து கண்டிப்பா ஒரு ப்ரோஆக்டிவ் ஸ்டெப் எடுக்கணும். எடுக்கணும்னு தான் நம்ம எப்பவுமே சொல்லிட்டு இருக்கோம். பட் அது எடுக்கிற மாரி தெரியல எனக்கு.